ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழில் வச்சு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இது என்னுடைய ஃபஸ்ட் ஆர்டர், அதுவும் ஐடி கம்பெனிக்கு. நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் அவங்களுக்கு சேல் பண்ணேன், எப்படி டைம் மேனேஜ் பண்ணேன், எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், எத்தனை மணிக்கு பேக்கிங்லாம் பண்ணி முடிக்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எப்படி ஐடி கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாமே நான் உங்கள் கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். இத்தனை நாள் ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசனையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் டீ கேக்குக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு நான் முதல்ல முட்டை எல்லாமே உடச்சி ஊற்றிக்கிட்டேன். இந்த முட்டை எல்லாமே அக்கா தான் எனக்கு உடச்சி கொடுத்துட்டு இருந்தா. நிறைய ஹெல்ப் எனக்கு பண்ணியிருந்தா. இந்த பட்டர் பேப்பர் போடுறது, சாக்லேட் மெல்ட் பண்ணி கொடுக்கறது, முட்டை உடச்சி கொடுக்கறது, ஓடிஜியை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே நிறைய ஒர்க் அவள் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தா. கூடவே பார்த்திங்கன்னா நான் அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தேன், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அவளும் ப்ராப்பராக பண்ணிட்டா. இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா சண்டே 9 o'clock மேலே தான் கன்ஃபார்மே பண்ணாங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட்டப் பண்ணியிருக்கிறதுனால நிறைய திங்ஸ் வாங்கி வச்சுக்கிறது கிடையாது. அப்பப்போ வேணுன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. அதனால் சண்டே 9 o'clock மேலே கன்ஃபார்ம் பண்ணதுனால எனக்கு வீட்டில் நிறைய பொருள் என்கிட்ட இல்லை. கொஞ்சமாக தான் திங்ஸ் இருந்தது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு. இந்த மைதா, முட்டை, சர்க்கரை இதெல்லாம் அந்த 9 மணிக்கு மேலே தான் போய் வாங்கவே ஆரம்பித்தேன். எனக்கு மைதா கூட பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் எனக்கு எங்கேயுமே நாகா மைதா கிடைக்கவே கிடைக்காது. ஒரு 2 kilometers தாண்டி தான் போய் அதை வாங்கிட்டு வராமல் இருந்தது. நான் வர பயந்துகிட்டே இருந்தேன், கடை எங்கே மூடிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் நினச்ச மாதிரி கடை மூடிட்டாங்க. பட் பக்கத்தில் இருந்த கடையில் போய் ஒரு 3 கிலோ மேலே மைதா வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சர்க்கரை வாங்கிட்டேன். எனக்கு முட்டை தான் கிடைக்கவே இல்லை. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணி அப்புறமா தான் முட்டை கிடச்சிது. ஏன்னா சண்டேன்றதுனால சீக்கிரமாக நிறைய கடை மூடிட்டாங்க. எல்லாமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி எல்லா திங்ஸும் வாங்கினதுக்கப்புறமா வீட்டுக்கு ஒரு 10:30 போல் வந்துட்டேன். அதுக்கப்புறமா டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என்னுடைய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் ப்ளெயின் கேக் தான் பண்ணலான்னு நினச்சேன். பட் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர் ப்ரௌனி ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த கேப்பில் நான் ப்ளெயின் கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா கிராம்ஸை மெஷர் பண்ணும்போது மறந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து ரிட்டன் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அளந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியம். ப்ளெயின் கேக் எதுக்காக நான் ஃபஸ்ட்டு செஞ்சுருவேன்னு பார்த்தீங்கன்னா, அது நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம பீஸ் போட்டால் ஈஸியாக வரும். இல்லைனா பார்த்திங்கன்னா மேலே இருக்க லேயர் உடஞ்சிரும். அதனால தான் நான் முதல்ல ப்ளெயின் கேக் செஞ்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். நான் ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட 11 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 o'clock மேலவே ஆயிடுச்சு. ஏன்னா இது என்னுடைய ஃபஸ்ட் ஆர்டர். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்கிட்ட டீ கேக்கும், பனானா கேக்கும், அதுக்கப்புறம் ப்ரௌனியும் கேட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு லேட் நைட்டுன்றதுனால பனானா கிடைக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக மார்பிள் கேக் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் நான் அன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது அவுட்புட்டு. எனக்கே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் எப்போவுமே கேக் பேக் பண்ணும்போது இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதை செய்யும் போதை விட நம்ம செஞ்சு முடிக்கும் போது அதோடைய ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்கும். எத்தனை பேருக்கு அப்படி இருக்கும்னு தெரில. பட் நான் இந்த ப்ளெயின் கேக் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டிக்கும் பார்த்திங்கன்னா பீஸ் போடும்போது டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சவுண்டு கொடுக்கும். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வேணால் ஒரு டைம் கட் பண்ணும்போது அந்த சவுண்டை கிளியராக இருக்கும் போது உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அது செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது. நான் எப்போவுமே ஒரு விஷயத்த பார்க்குறேன் அப்படின்னா அது ஒரு சீக்கிரமாகவே மறந்துடுவேன். அதுவே ஒரு விஷயத்த படிக்கிறேன் அப்படின்னா அது ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். அதுவே ஒரு விஷயத்த நான் ரிப்பீட்டடாக பண்ணும் போது இதெல்லாம் நம்ம பண்ணால் இந்த மிஸ்டேக் வருது, இதை நம்ம நெக்ஸ்ட் டைம் கிளாரிஃபை பண்ணிடணும், நெக்ஸ்ட் டைம் அதை அப்டேட் பண்ணணும். அந்த மாதிரி என்னையே நான் ஒரு வாட்டிக்கு என்னுடைய ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் ஆன மாதிரி இருக்கும், என்னுடைய ஸ்கில்ஸும் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் இப்போது இந்த ப்ளெயின் கேக் எடுத்துக்கோங்களேன். அது நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டிக்கு மேலேயே நிறைய வாட்டிக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். வெளியிலையும் சேலுக்கு கொடுத்துருக்கேன். பட் அதுலேயே ஃபஸ்ட் டைம் இப்போ நான் மார்பிள் கேக் ட்ரை பண்ணுறேன். அது ரொம்பவே அவுட்புட் ஃபஸ்ட் டைமே ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. அது ஃபைனலாக நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் உங்களுடைய டைமை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு நாள் உங்களை பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் விடும்.
மற்றவங்களுக்காக பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஇ கிராஜுவேட்டட். என்னை கேட்காத ஆளே கிடையாது. பிஇ முடிச்சுட்டு ஐடி ஒர்க்கு போகாமல் ஏன் பேக்கிங்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்க, வேஸ்ட் ஆஃப் டைமு, தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கேன் அந்த மாதிரி சொன்னாங்க. பட் நான் வந்து ப்ரௌடாக சொல்வேன், எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுறேன், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெனாவட்டாவே கேட்டுட்டு போயிடலாம். நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யும் போது அது ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் தான். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை நீங்கள் வந்து செய்யுங்க. ஃபஸ்ட்டு ப்ரௌனி வந்து நல்லாவே பேக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ரௌனி எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் பேக்கிங்க்குன்னு தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் வர கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். பட் இப்போ வந்து ப்ராப்பராக எல்லாத்துலேயுமே வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் பார்க்கலாம் எத்தனை நாள் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நான் இந்த பிளெயின் கேக் ரெசிபி வீடியோவும் அதுக்கப்புறமா ப்ரௌனி ரெசிபி எல்லாமே அதில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஆயிலை வந்து பேட்டரில் ஊற்றிட்டு ஒரு வாட்டிக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா பீட்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரை ட்ரின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பிளெயின் கேக் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் நான் ரெகுலராக வீடியோ போடுறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபோனில் சுத்தமாக ஸ்டோரேஜே கிடையாது. பயங்கரமாக ஹீட் ஆகுது. நான் ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே போனால் அது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இதனால தான் நான் வந்து ப்ராப்பராக வீடியோ போட முடியறதில்ல. எடிட் பண்ணாலும் அதை வந்து அப்லோட் சேவ் பண்ணுறதுக்குள்ளே போதுன்றத மாதிரி ஆகிடுது. ஸ்டோரேஜ் ஃபுல் இதே தான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறதா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். தேவையில்லாத ஃபோட்டோஸு, வீடியோஸ் இந்த மாதிரி இப்போ ஓரளவுக்கு ப்ராப்பராக இருக்குது. இந்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே ஆகிடுச்சு நான் வீடியோ எடுத்து. ஆனால் என்னால் சேவ் பண்ண முடியல. ஸ்டோரேஜ் ஃபுல் இதே மாதிரி தான் வருது. செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு. அட போங்கடான்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, மறுபடியும் பேக் டு த ரொட்டீன் வரணும்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்தையுமே தேவையில்லாதது டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. ஆனால் அதுவும் எப்போ புட்டுக்கிட்டு போகும்னு தெரியாது. அதனால் இப்போ நான் ஒரு ஐடியாஸ் வந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்குள்ளே அதை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ரெசிபியை வந்து ஷூட் பண்ணுன்ற மாதிரி மைண்டில் வச்சுருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே என் அம்மா ஃபோனு, என் அக்கா ஃபோனு, என்னுடைய ஃபோனு. என் ஃபோனு ஸ்டோரேஜ் ஃபுல்லு, என் அக்கா ஃபோனு ஸ்டோரேஜ் ஃபுல்லு. என் அம்மா ஃபோனில் தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். அதனால நிறைய கிளிப்ஸ் ஆட் பண்ண முடியல. அன்றைக்கி டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2:15 மேலே ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2 பேட்டரி செஞ்சு முடித்தோம். அவங்க வந்து எங்ககிட்ட மேனுஃபேக்சரிங் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் சைடில் என் அக்கா எழுதிட்டு இருந்தா. இதை வந்து பேக் பண்ணி ஒரு 5:30 ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. கண்ணெல்லாம் ரொம்ப எரிச்சலாகிடுச்சு. சரின்னு சொல்லி தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 7 o'clock மேலே எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் பேக் பண்ணதை மொத்தமாக எடுத்துட்டோம். ஏன்னா டைம் கிடைக்கல இது வீடியோ எடுத்துக்கிட்டு இதை பண்ணுறதுக்காக. ஸோ கடகடன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். காலையில் வந்து எடுத்த வீடியோ தான் இது எல்லாமே. ஸோ எல்லாமே பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே கட் பண்ணணும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய வேலை. பட் நாங்கள் வந்து கட் பண்ணுறதுக்காக கவர் வாங்க போகும்போது அன்றைக்கி சண்டேன்றதுனால மார்னிங் வந்து எங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சோம். பட் மார்னிங்கும் கடை ஓப்பன் பண்ணல. சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போண்டா அப்படின்ற மாதிரி ஜிக்ஸாக் கவர் எங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தது. அந்த கவரில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டு மேனேஜ் பண்ணியிருந்தோம். நான் வந்து அன்றைக்கி ஃபஜ்ஜி ப்ரௌனி தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. எப்போவுமே நான் வந்து சேலுக்கு கொடுக்கும் போது ஒரு சாம்பிள் பீஸ் வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் வந்து சேலுக்கே கொடுப்போம். எனக்குன்னு தனியாக ஒரு பீஸ் எக்ஸ்ட்ராவே நான் வந்து எடுத்து வச்சுப்பேன். அது சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சேலுக்கே கொடுக்க ஆரம்பிப்பேன். இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் பேக் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து எல்லாமே பீஸ் போடணும். அது என்ன பண்ணேன் எப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணேன்னு வந்து பாருங்கள். இது என்னுடைய ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈச் பீஸ் எவ்வளோ கிராம் இருக்குது அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து முதல்ல எல்லா க்ரம்ஸையும் சைடில் இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது வந்து எக் ஸ்மெல் வந்து ஹெவியாக வரும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 4 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் இது வரைக்கும் சேல் பண்ண கேக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg 1 kg 1/4 kg இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அப்போ வந்து நம்ம ஸ்லைஸ் எந்த சைஸில் போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்குன்னு சேல் பண்ணும்போது அது ஈச் பீஸ் எவ்வளோ கிராமு அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட கேட்பாங்க.
நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 50 to 55 கிராம்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் அன்னைக்கு நாங்கள் கட் பண்ணது எல்லாமே 65 அபோவ் 65ன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் கொடுக்குறோம். அந்த பீஸ் வந்து எந்த இன்ச்சுக்கு கட் பண்ணோம் அந்த மாதிரி ஐடியாவே கிடையாது. நானும் என் அக்காவும் இன்ச் டேப் வச்சு 1 இன்ச்சுக்கு கட் பண்ண எவ்வளோ கிராம் வருது. ஏன்னா ஒரு கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஏன்னா நடுவில் இருக்க பீஸ் வந்து நல்லா வந்து ஃப்ளஃபியாக இருக்கும். சைடில் இருக்க பீஸ் வந்து ஓரளவுக்கு அமுங்கி தான் இருக்கும் என்ன தான் நம்ம பேக் பண்ணாலுமே. அதனால் ஒரு சைஸும் ஒரு மாதிரி இருந்ததா, நாங்கள் வந்து 1 இன்ச்சுக்கு கட் பண்ணால் எந்த அளவுக்கு வருது, எவ்வளோ கிராம்ஸ் வருது, 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணால் எவ்வளோ கிராம்ஸ் வருதுன்னு பண்ணி ஃபைனலாக அன்றைக்கி வந்து ரிசர்ச் பண்ணதா மறுநாள் வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓரளவுக்கு ப்ராப்பராக வந்துடுது. 1.25 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணால் கிட்டத்தட்ட 55 கிராம்ஸ் 58 கிராம்ஸ் அந்த மாதிரி வந்தது. ஆனால் நான் வந்து 55 தான் கொடுத்துருந்தேன். ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அபோவ் 55 தான் வந்துருந்தது. பட் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் கால்குலேட் பண்ணி கட் பண்ணோம். பட் வந்து அவங்க 30 பீஸ் கேட்டிருந்தாங்க. நாங்கள் அன்றைக்கி அந்த மாதிரி கட் பண்ணனால ஒரு 25 பீஸ் தான் வந்துருந்தது. நாங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி லேட் நைட்டில் கொடுத்ததுனால எங்களால் ப்ராப்பராக பண்ண முடியல. நாங்கள் வந்து ஒரு 5 பீஸ் வந்து கம்மி பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் டைம்லேருந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோன்னு சொன்னோம். அவங்களும் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே வந்து கட் பண்ணி ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு பீஸுமே வந்து வெயிட் மெஷர் பண்ணி தான் போட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு எந்த பீஸ் எவ்வளோ சைஸில் இருக்குதுன்னு தெரிய வரும். ஆனால் நாங்கள் பண்ண மார்பிள் கேக் வெயிட் அதிகமாக தான் இருந்தது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டே ஆர்டரில் வந்து அபோவ் 75 கிராம் வரைக்குமே வந்தது ஒரு பீஸ் வந்து. சரி ஓகேன்ட்டு நாங்கள் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் டைம்லேருந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம், ஏன்னா நான் ஒழுங்காக கட் பண்ணால் தான் பீஸ் வந்து கரெக்டாக கட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து ப்ராப்பராக அதே இதில் கட் பண்ணும் போது எல்லாமே கரெக்டாக வந்தது. நான் வந்து பீஸ் கட் பண்ண என் அக்கா வந்து சைடில் வந்து கவரில் வந்து பேக் பண்ணிகிட்டே இருந்தா. ஸோ எனக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. நம்ம என்ன தான் பேக் பண்ணாலும் இந்த கட் பண்ணுற ப்ராசஸ் தான் கொஞ்சம் ஹெவியாக போயிட்டு இருந்தது. அன்னைக்கு கொஞ்சம் ரொம்பவே டைம் இழுத்துருச்சு. கிட்டத்தட்ட 3 hours ஆயிடுச்சு அது கட் பண்ணி எடுக்கிறதுக்கே. ஒரு பீஸும் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபஸ்ட் டே கட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு சின்ன ட்ரிக் வந்து ஆட் பண்ணேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பேக்கிங் வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக vlog மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். மார்பிள் கேக்குடைய டிசைன் வந்து பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அது அவுட்புட் பார்க்கும்போது. அதுக்கப்புறமா ஒன்றா உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் கேக் எப்படி கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி டீ கேக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பட் மார்பிள் கேக் வந்து வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்தது. டீ கேக் வந்து அபோவ் 55 மேலே தான் இருந்தது. பட் ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் மார்பிள் கேக்கு அதே வெயிட்டில் வந்து போட்டுட்டோம். சைடில் எதுவுமே கட் பண்ணலை. இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் மார்பிள் கேக்கும் டீ கேக்கும் இந்த மாதிரி ஜிக்ஸாக் கவரில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் வந்து டெலிவரி பண்ணும் போது சொல்லிட்டோம். ஆனால் நீங்கள் லேட் நைட்டில் சொன்னதுனால எங்களுக்கு பேக்கிங் கவர் வந்து கிடைக்கல. பட் இந்த ஒன் டைம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் டைம்லேருந்து ப்ராப்பராக எல்லாமே பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அந்த அண்ணா வந்து ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாமே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் நீட்டாக பேக் பண்ணிட்டோம். ப்ரௌனிக்கு வந்து இந்த மாதிரி பிவிசி பாக்ஸ் தான் வந்து நாங்கள் வந்து போட்டிருந்தோம். இது வந்து 100 ml பாக்ஸு. ஸோ ப்ரௌனி வந்து நம்ம கிளின்ட்ராப் பண்ணி தான் வைக்கணும். பட் இந்த மாதிரி பிவிசி பாக்ஸில் வைக்கும் போது அது உள்ளே ஏர் வந்து போகாது. அதனால் ப்ரௌனி நல்லாவே ஃபஜ்ஜியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதிலே நாங்கள் வந்து பேக் பண்ணிட்டோம். மார்பிள் கேக்கும் அதுக்கப்புறமா அந்த டீ கேக்கும் மட்டும்தான் அந்த ஜிக்ஸாக் கவரில் வந்து பேக் பண்ணி சீல் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எல்லாமே பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் மஃபின் வந்து கொஞ்சமாக சாம்பிள் கொடுத்துருந்தோம் ஒரு 5 பீஸு. அதை வந்து கிளின்ட்ராப் பண்ணி எல்லாமே பேக் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த ஆர்டரை வந்து நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணோன்னா, என் அக்கா வந்து ஐடி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறா. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அவளோடைய ஆஃபீஸோடைய கேன்டீனில் தான் வந்து அப்ரோச் பண்ணோம். ஆனால் அங்கே வந்து 3 years வந்து டைஅப் வச்சுருக்காங்க வேறு ஒரு கம்பெனி கூட. அதனால் அங்கே போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் அங்கே இருக்க அண்ணா வந்து வேறு கம்பெனி எனக்கு டைஅப்பில் இருக்குமா, நீங்கள் பண்ணி கொடுங்க நம்ம போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 weeksக்கு அப்புறமா தான் இதை வந்து ஆர்டரே கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த ஆர்டர் எடுத்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணி கிட்டத்தட்ட 1 monthக்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஆர்டர்ஸ் மேலேயே நான் எடுத்துட்டேன். அதோடைய vlog எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன்.
ஸோ இப்படி தான் வந்து நான் ஆர்டரை வந்து அப்ரோச் பண்ணேன். இந்த மாதிரி vlog வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து அன்றைக்கி 30 பீஸ் ப்ரௌனியும் மார்பிள் கேக்கும் டீ கேக்கும் கொடுத்துருந்தேன். மஃபின் மட்டும் சாம்பிளுக்கு ஒரு 5 பீஸ் வந்து வெனிலா ஃப்ளேவரில் மேலே டூட்டி ஃப்ரூட்டி போட்டு கொடுத்துருந்தேன். நல்லா கிளின்ராக பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து அன்றைக்கி டேயில் வந்து நான் பண்ண ஆர்டர். பட் இதில் வந்து நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்கிறேன். ஏன்னா இதுவே ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் தான் வந்து டீ கேக்கும் மார்பிள் கேக்கும் எடுத்து வச்சுக்கிட்டோம். ப்ரௌனியை வந்து பாக்ஸாக இருக்கிறதுனால அது தனியாக வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு பல்க் ஆர்டரை நாங்கள் வந்து ரெடி பண்ணி டெலிவரி பண்ணோம். எந்த கம்பெனிக்கு நாங்கள் சேல் பண்ணியிருந்தோன்னா அம்பத்தூர் எஸ்டேட் பக்கத்தில் இருக்க ஆக்சிஸ் ஹெல்த் கேர்ன்ற ஒரு ஐடி கம்பெனிக்கு தான் நாங்கள் வந்து சேல் பண்ணியிருந்தோம். ஸ்டெம்ன்றதுனால ஒவ்வொரு வாட்டிக்கு நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஒன்று பார்த்து பண்ணியிருந்தோம். ஸோ அன்றைக்கான டேயில் இப்படி தான் 1 by 1 ஒர்க் வந்து போயிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 9 hours ஆகிடுச்சு இது எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டோம். அவ்வளோதான் கைஸ், நான் நினச்சதோட வீடியோ ரொம்பவே பெருசாக போயிடுச்சு. இந்த அளவுக்கு பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.